ஏற்கனவே ஒரு பர்சனல் லோன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு நீங்கள் வேறு ஒரு பேங்க் போனீங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் லோன் வாங்கி வச்சிருக்கிறதாகவும், அது இவ்வளோ இஎம்ஐ கட்டியிருக்கிறதாகவும் காட்டும். அது மட்டும் இல்லை, கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாகவே காட்டும். இது பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு லோன் தரமாட்டேன் சொல்லியிருப்பாங்க. இங்கே மட்டும் கிடையாது, வேறு எங்கே போனாலும் அந்த கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது ஏற்கனவே வாங்கின லோன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு என்னங்க ஒரு வழி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வணக்கம் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு ஒரு பர்சனல் லோன் இருக்குது, அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டேன், வட்டி அதிகமாக போட்டுட்ருக்காங்க, மாதம் இஎம்ஐ 20,000 கிட்ட கட்டிட்டு வரேன், சமாளிக்கவே முடியல. இப்போ எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணமும் தேவைப்படுது. நீங்கள் வீடியோவில் நிறைய சொல்கிறீங்க. ஸோ அந்த டாப் அப் லோன்லாம் சொல்கிறீங்க, டெபிட் கன்சல்டேஷன் லோன்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் போய் கேட்கும்போது டாப் அப் லோனே தர மாட்டுறாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த டாப் அப் லோன் அல்லது இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன், இந்த 2 லோனை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பர் பேங்க் இருக்குது. இந்த பேங்க் அதில் வந்து ஸ்பெஷலிட்டு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வேறு எந்த பேங்க்கில் ஒரு லோன் வாங்கி வச்சுருந்தாலும், உங்களுக்கு அதிகமான வட்டி போட்டிருந்தாலும், இப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டாலும், இந்த பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்களுக்கு மாற்றி தராங்க. அந்த மாற்றி தரது மட்டும் கிடையாது, இஎம்ஐ உங்களுக்கு லகுவாக்கிடுவாங்க. அதாவது கம்மியான இஎம்ஐயில் நீங்கள் வட்டி கம்மியாகவே நீங்கள் பிளான் பண்ணி கட்டிக்கலாம். அதுக்கான வழியை இவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த பேங்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு புது லோன் ஆப்பு. இந்த லோன் ஆப்பு நிறைய பேருக்கு லோன் தராங்க. ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஆப்பு தான். வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே உங்களுக்கு 50,000 அதிகமான அமௌண்ட்டு தராங்க. ஸோ இந்த லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லோன் போயிட்டுருக்கு, இப்போ எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னா அதுக்கு லோன் தரக்கூடிய இன்னொரு பேங்க் இருக்குது, அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக வரைக்கும் நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோனை பற்றியும் அது யார் தராங்களை பற்றியும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபின் இன்ஸ்டன்ட் லோன் ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அவைல் பர்சனல் லோன் போட்டு இன்ஸ்டன்ட் லோன் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு நிறைய விளம்பரம்லாம் வருது. கீழே கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஆப்புக்கே உண்டான பெர்மிஷன்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு கீழே டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸுக்கும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அலோஸ் கேட்கும். அந்த அலோஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு லாகின் ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபுல் நேம், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க, திருமணம் ஆச்சா இல்லையா கேட்குறாங்க. அப்புறமா சேவ் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய முகவரி முழு அட்ரஸ் கேட்குறாங்க. பின்கோட், சிட்டி, ஸ்டேட்டு, கரண்ட் ரெசிடென்ஸ் டைப்பு, வாடகை வீடா, சொந்த வீடா, இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் அப்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கொடுத்த பிறகு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் கார்டு அப்லோட் பண்ண முடியலன்னா ஆதார் வெரிஃபை ஒரு ஆப்ஷன் வரும். அது உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு லோன் அமௌண்ட் காட்டுறாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். ஸோ அதனுடைய லோன் அமௌண்ட் காட்டுறாங்க. ஒரு 10,000 காட்டுறாங்கன்னா அதுக்கு இஎம்ஐ வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். 90 நாள், 120 நாள், 150 நாள், 180 நாள் டைம் கொடுக்குறாங்க. செக் லோன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள், உதாரணத்துக்கு 10,000 போதுன்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு இஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன ப்ராசஸிங் விசி டீட்டெயிலாக 1 by 1 காட்டுறாங்க. இன்கேஸ் ஒரு 50,000 மேலே நீங்கள் உங்களுக்கு சேங்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது உங்களுடைய சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேலரி ஸ்லிப் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 5 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 எனக்கு தேவைப்படுது, நான் ஒரு 90 நாள் இஎம்ஐ எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது இவங்க கொடுக்கக்கூடிய டேட்டை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 90 நாள், 120 நாள், 150 நாள், 180 நாள் சொல்லும்போது இவங்க நாள் வட்டியை தான் மெயின் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஒரு மந்த்ன்றது அவங்க குறிப்பிடல. ஸோ நாள் வட்டி போடக்கூடிய ஆப் தான் இது. மினி லோன் 50,000 தராங்க. ஜம்போ லோன் தராங்க. ஜம்போ லோனு தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. அது வந்து 1 லட்ச ரூபாய்க்கும் தராங்க. இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுவாங்க பார்த்தீங்கன்னா 6% ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வர சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 62 நாள்லேருந்து 6 மாதம் வரைக்குமே நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங் 3.5 ஸ்டார் ரேட்டிங் ஒரு நார்மலான ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான். நல்ல ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. நாள் வட்டின்றதுனால ஒரு கவனமாக செயல்படக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நெஸ்ட்ஃபின் ஆப்பில் உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா இதோட வெப்சைட்டில் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏற்கனவே ஒரு பர்சனல் லோன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு நீங்கள் வேறு ஒரு பேங்க் போனீங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் லோன் வாங்கி வச்சிருக்கிறதாகவும், அது இவ்வளோ இஎம்ஐ கட்டியிருக்கிறதாகவும் காட்டும். அது மட்டும் இல்லை, கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாகவே காட்டும். இது பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு லோன் தரமாட்டேன் சொல்லியிருப்பாங்க. இங்கே மட்டும் கிடையாது, வேறு எங்கே போனாலும் அந்த கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது ஏற்கனவே வாங்கின லோன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு என்னங்க ஒரு வழி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு டெபிட் கன்சல்டேஷன் தரக்கூடிய பேங்க் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பிடிக்கலாம். டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி 2 வகை இருக்குது. ஒன்று உங்கள் லோனை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்கறது, இன்னொன்று பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது. ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோனை மாற்றத்தை எப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி லோன் தரக்கூடிய ஒரு பேங்கை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. மாதம் 21 ரூபா 25,000 கட்டிட்டு வரீங்க வச்சுக்கிங்களேன். அது ஒரு வட்டி எக்கச்சக்கமாக போடுறதுனால கஷ்டப்பட்டு கட்டிட்டு வரீங்க. இப்போ மாற்றலாம் ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோனை மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யார் இந்த லோன் தராங்க பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் இந்த லோனை தராங்க. ஸோ HDFC பேங்க்கில் இந்த லோன் வாங்கின எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி ஒரு 30,000 இருக்குது அல்லது 35,000 இருக்குது. அப்போ நீங்கள் அந்த பழைய லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோன் போயிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோடைய ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, அதில் வந்து 2 லட்ச ரூபா கட்டிட்டீங்க, மீதி 8 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அந்த 8 லட்ச ரூபா லோனை நீங்கள் கட்டிட்டு வரீங்க. உங்கள் சேலரி ஒரு 35,000, 8 லட்ச ரூபா லோனை நீங்கள் கட்டிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்படி கட்டிட்டு வரும்போது இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா, HDFC பேங்க்கில் என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்கள் அந்த ரீபேமெண்ட் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கட்டியிருப்பீங்களா பார்ப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அது ப்ராப்பராக கட்டியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த சேலரிக்கு நீங்கள் இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த 30,000 35,000 சேலரிக்கு 2 லட்ச ரூபா தாராளமாக அதுக்கு மேலேயே கூட கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க என்னோடய சேலரி அவ்வளோ இல்லை, 25,000 தான் என்னோடய சேலரி, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஒரு 4 லட்ச ரூபா லோன் இருக்குது அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய இன்கம் இப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் கணக்குள்ளே காட்டலாம். நான் லோன் வாங்கும்போது 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், அந்த பேங்க்கில் லோன் வாங்கும்போது இப்போது 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 30,000 ஆயிருக்கு. நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அந்த மீதி ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படும், தாராளமாக லோன் கிடைக்கும். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் அதை மாற்றுவாங்க. இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 4% போடுவாங்க. இது ஒன் டைமாக தான் இருக்கும். வட்டி எவ்வளோ போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 18% அங்கே லோன் வாங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 16 அல்லது 17 அவ்வளோதான் வரும். 1% கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. 1% ரொம்ப கம்மியாக இருக்குது கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு வட்டியை பற்றி 1% கம்மி பண்ணால் கூட உங்களுக்கு இஎம்ஐயில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் போடக்கூடிய இஎம்ஐ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அங்கே 5 வருஷம் இஎம்ஐ போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 7 வருஷமாவது இஎம்ஐ பிரித்து கட்டுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 20,000 கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 14,000 அல்லது ஒரு 16,000 14 அல்லது 16 கட்டுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இஎம்ஐயும் கம்மி பண்ணுவாங்க, வட்டியும் கம்மி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரும் நல்லாயிருக்கும். ஸோ ப்ராப்பராக பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த லோனை தருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அதே நேரத்தில் கிரெடிட் கார்டெலாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டுடைய மினிமம் பேலன்ஸை ப்ராப்பராக கட்டிட்டு வாங்க. அல்லது மினிமம் பேலன்ஸ் இல்லாதபடிக்கு ஒரு நார்மலான ஒரு ஜென்டல் ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு 50-50 மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையாக மாற்றிக்கலாம். கிரெடிட் கார்டே இல்லாமல் வச்சுன்னா இன்னும் சூப்பராகவே லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. HDFC பேங்க்கோடைய நிறைய கிளை அலுவலகங்களுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம். டைரெக்டாக போகிறது ரொம்ப நல்லது. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அவங்க செக் பண்ணி ப்ராப்பராக உங்களுடைய டீட்டெயில்ஸ் காப்போம். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. உங்களோட சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கனாவே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பணத்தை பற்றி உங்களோட டீட்டெயில்ஸ் 1 by 1 சொல்லுவாங்க. ஸோ நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு எதனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இதெல்லாம் செய்யணும் ஆசை என்னெல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு பயமும் இருக்கும். அதில் ஏன்பா போகணும், நம்ம நடக்குமா நடக்காத சின்ன ஒரு சோம்பலும் இருக்கும். ஸோ எவ்வளோ நாள் தான் இவ்வளோ வட்டி எவ்வளோ வருஷமாக இப்படியே கட்டிட்டு இருக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இது போல் ஒரு முயற்சி செய்யுங்க. HDFC பேங்க் நல்ல ஒரு ப்ரைவேட் பேங்க் தான், நல்ல ஒரு பேங்க் தான், நல்ல பிரபலமான ஒரு பேங்க் தான். ஸோ RBI ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய பேங்க் தான். தாராளமாக நீங்கள் HDFC பேங்க் போகலாம். அதில் விஷயங்கள் கேளுங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபஸ்ட்டு போடக்கூடிய ப்ராசஸ் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். அது உண்மையை சொல்லிடுறேன், அது அவ்வளோ அதிகமாக தான் இருக்கும். அது கூட பல்ல கழிச்சு கட்டிட்டுங்க. அதுக்கப்புறமா ஈஸியாக உங்களுடைய பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த வீடியோ பிடிச்சமாக நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம்.